மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்கப்படுதுங்க. ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை அனுசம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் விருச்சிக ராசியில் தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுதுன்றது பற்றி தானங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாத கிரகம் அப்படின்றது சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அதுதான் மாதம். சூரிய பகவான் 27 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 வருடம் எடுத்துக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு பாவகத்தில் சூரிய பகவான் பயணிக்கிறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்கிறார். மேஷத்தில் சூரியன் இருந்தால் அது சித்திரை மாதம், ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் அது வைகாசி மாதம், மிதுனத்தில் சூரியன் இருந்தால் அது ஆனி மாதம். இது ஆடி மாதம்னா கடகத்தில் தான் சூரியன் இருப்பார். மீனராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் வரக்கூடிய அற்புதமான மாதம். அதுபோக புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மீன ராசியாதிபதி நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் வராரு. அது ஒரு வகையில் யோகம். மீன ராசியில் ராகு இருந்து உத்திராடம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 346 டிகிரியில் இருக்கக்கூடிய ராகு இதுவரைக்கும் பாதகமாக இருந்திருந்தால் கூட இந்த நேரத்தில் ராகு முழுமையாக நமக்கு சாதகமாகிறாரு. ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் நமக்கு சாதகமாகிறாரு. உடல் ரீதியாக இருக்கிற தொந்தரவோ மன ரீதியாக இருக்கிற தொந்தரவோ சூரிய பகவான் 5வது பாவகத்தில் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது 2ஐயும் சரிப்படுத்த போகிறார். மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களையும் சரிப்படுத்த போகிறாரு, உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களையும் சரிப்படுத்த போகிறார். பொதுவாக உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களுக்கு கூட மருந்து மாத்திரை இருக்குது. ஆனால் மன ரீதியாக இருக்கிற பிரச்சனைக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சங்கடமே இந்த சூரிய பகவான் 5வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கி 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் மீனராசி நண்பர்களுக்கு சரியாக போகுது. அதாவது நிம்மதி இருந்தால் ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் பொழைச்சிக்கலாம். நிம்மதி ஒன்று இல்லை அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் இல்லை, ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் அவன் நிம்மதி அப்படின்றது இல்லை அப்படின்னா வாழக்கூடிய வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும். மீன ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஆடி மாதத்தில் இருந்து நிம்மதி வரக்கூடிய ஒரு தருணம், மன அழுத்தம் குறையக்கூடிய ஒரு நேர காலங்கள். சூரிய பகவான் 5வது பாவகத்தில் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் வரதுனால மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பாவகத்தில் புத்திரஸ்தானத்தில் சங்கடங்கள் இருக்குதா இந்த நேரத்தில் சரிப்படுத்திட்டோம். திருமணமாகி 11 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு விட்டணுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலைன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் புத்திரகாரகருடைய சாரம் வாங்கியிருக்கையில் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் மீனராசிக்கு 3வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கிற நேரம் சூப்பராக இருக்குது. குருமங்கள யோகம் 3வது பாவகத்தில் மீனராசி நண்பர்களுக்கு தகிரியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குருமங்கள யோகம். இந்த அடிப்படையில் உத்தர வளர்ச்சி பெருகும். இன்னும் ஒரு சில மீனராசி நண்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண முடியல அப்படின்ற ஆதங்கம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய முடியலன்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்குதுன்னா மீனராசியில் பிறந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு 100% இந்த நேரத்தில் நல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக இந்த பிரபஞ்சம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சக்தி. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இந்த பிரபஞ்சம் அனுகிரகங்கள் கொடுத்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தருணத்தில் தான் அது பயன்படுத்திக்க முடியுது. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் இந்த பிரபஞ்சம் நல்லது செய்துறது இல்லைங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் ஒரு சாதகமான பலன்களை கொடுக்க போகுது. அந்த அடிப்படையில் இந்த ஆடி மாதம் 100% மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அதில் ஒரு திருப்பு முனை என்னன்னா புத்திர பாக்கியம். செல்வத்திலேயே மிகப்பெரிய செல்வங்க புத்திர செல்வம். அப்பேற்பட்ட செல்வமே இந்த நேரத்தில் நமக்கு கிடைக்க போகுதுன்னும் போது அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்குது? அதன் பிறகு பார்த்திங்கன்னா மன அழுத்தம். எம்பிட்டு சம்பாதிச்சாலும் மிச்சமாகலைங்க. 7 சனி நடக்குது போல். உழைக்கிறனே தவிர உயரலை, கஷ்டப்படுறனே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலன் அனுபவிக்கலை. யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க. இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இப்படி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லாவே இருக்கும். அதுவும் குறிப்பாக மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்கும். அதில் மீனராசியில் முதல் நட்சத்திரம் என்னன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம். அப்போ சூரியன் 5வது பாவகத்தில் திரிகோணத்தில் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் வரார். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் நம்ம மீனராசியில் இருக்கோம். திரிகோணத்தில் வரக்கூடிய அந்த சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரமான பூச நட்சத்திரத்தில் வரார். அப்போது இங்கே மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம், சூரியன் வாங்குவது பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த அடிப்படையில் இரும்பு தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, இல்லை ஏற்றுமதி செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, ஏன் சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நல்ல அனுகூலம் இருக்குங்க. ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த பிராத்தம் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சத்தியமாக இருக்குது. அப்படி என்ன சார் பிராத்தம்னா, சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த தொழிலில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறீங்களா, இந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஏதாவது செஞ்சுக்கிடலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறீங்களா, இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுத்தும். வேறு தொழில் செஞ்சுக்கிறதுக்கா? இல்லை, அதே தொழிலில் 4 காசு வரவு வர்றதுக்கு. வேலையே இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, நான் எங்கெங்கே சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியோ அல்லது உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரியோ ஒரு வேலை வாய்ப்பு சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரம் வாங்கி சனி பகவானுடைய வீட்டை பார்ப்பார். மீனராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை சூரிய பகவான் பார்ப்பார். லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 12வது பாவகத்தில் விரயஸ்தானத்தில் வக்கரம் அடைந்து மீனராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டை பார்க்குறார். ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த நண்பர்களை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் வச்சிடும். நாம் நல்லா இருக்கிறதுக்கு 2 பேர் காரணமாக இருந்தால் நம்ம நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு 10 பேர் காரணமாக இருப்பாங்க இல்லையா? அதாவது நம்மளை தூக்கி வர்றதுக்கு ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம காலு பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறது. என்னைக்கோ நாம் சிக்கிக்கிட்டோம் ஒருத்தங்கிட்ட, ஒரு பலவிதமான சங்கடத்தில் இருக்கிறோம்னா, இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் நிச்சயமாக ஒரு நல்ல காலம், நல்ல ஒரு பாதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். ஆடி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 18ஆம் தேதிக்குள்ளார சனி பகவானுடைய சாரமான பூச நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக நமக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இது தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். வழக்கு பிரச்சனை சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் கூட சூரிய பகவான் புதனுடைய சாரத்தில் வாங்கும்போது சரியாகும். ஏன்னா மீனராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அப்போது 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன், 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தான நட்சத்திரம் ஏறும் பொழுது நல்லது செய்வார். அதுக்கு ஆதாரம் இன்னொன்று கூட நான் சொல்கிறேனுங்க. சூரிய பகவான் திருமணஸ்தானாதிபதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார். திருமண காரகன் புதனுடனே சேர்ந்திருப்பார் சூரியனுடைய வீட்டில். இந்த அமைப்புகளால்
ஆடி 18 இருந்து பிரிஞ்சு போயிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமணத்துக்கு முயற்சி பண்ணி ஃபெயிலராக இருக்கிற நண்பர்களுக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பிரிஞ்சு போன காதலர்கள் இணைவாங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் எல்லாமே இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். வாய்க்கு வரதெல்லாம் இவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, யாருடைய பாவகம், அது யாருடைய பாவகம், அந்த பாவகத்தில் அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கு சார்ந்த மாதிரி பலன்கள் தான் இந்த பிரபஞ்சம் தரும். இதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம். சூரிய பகவான் 27 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாருன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு சூரிய பகவான் ஆடி மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை மீன ராசிக்கு 5வது பாவகம் புத்திரஸ்தானத்தில் அவர் சஞ்சாரிப்பார். 5வது பாவகத்தில் வரக்கூடிய சூரியன் 31 நாளும் ஒரே நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுறது இல்லை. 3 நாள் ஒரு நட்சத்திரத்தில், அதாவது புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் 3 நாள் வராரு. பூசம் நட்சத்திரம் 4 பாதத்தில் 13 நாள் வராரு. அதன் பிறகு ஆயிலி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் அதே சூரிய பகவான் 13ஆம் நாள் வராரு. மொத்தம் 31 நாள். அப்போது அந்த சூரிய பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் ஏறுறாரோ அதுக்கு சார்ந்த மாதிரியான பலன்கள் தான் ஏற்படுத்துவார். சனி பகவான் அப்படின்னா மீனராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. குருவுக்கும் சனிக்கும் பகையாக இருந்தாலும் குருவும் சனியை மட்டும் இணைஞ்சிருந்தால் அவங்க ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இது புணர்வு தோஷம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அதை பற்றி ஒரு அருமையான ஒரு வீடியோ அப்புறம் நான் போடுறேனுங்க. இந்த சனியும் குருவும் ஒரு பாவகத்தில் இருந்தால், இல்லை சனி மேலே குரு போனால், இல்லை குரு மேலே சனி போனால் ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ யோகம் வரும்ன்ட்டு உங்களுக்கு தனியாக ஒரு பதிவில் கொடுக்குறேனுங்க. இந்த நேரம் இந்த ஆடி மாதத்தில் முதல் 3 நாள் புத்திர செல்வம் உருவாகிறதுக்கு உண்டான அருமையான நேரம். பிறகு வரக்கூடிய 13 நாள் லாபஸ்தானம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அதன் பிறகு வரக்கூடிய ஒரு 13 நாள் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சுபஸ்தானாதிபதி புதன் தான். முக்கியமாக ஒரு வீடு வாசல் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். ஏன் வீடு வாசல் வாங்கிறதுக்கும் கட்டுறதுக்கும் ஒரு எண்ணங்கள் வரும். இந்த நிமிஷம் வரைக்கும் அதிலெல்லாம் உங்களுக்கு நாட்டம் இல்லைன்னாலும் ஆடி மாதம் 16, 17 தேதி போகட்டும், இந்த போர்க்களம் முடியட்டும். அதன் பிறகு எங்கேருந்து தான் அந்த எண்ணம் வருதுன்னே தெரியாது. நாம் ஒரு பைக்கு வாங்கணும், நாம் ஒரு காரு வாங்கணும், இல்லை நமக்குன்னு ஒரு வீடு வாசல் வாங்கணும், அந்த மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நின்னா, நடந்தா, தூங்கினா, படுத்தா எல்லா நேரத்துலையும் அதே யோசனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி அந்த 18 தேதிக்கு மேற்கொண்டு பிரிஞ்சு போன தம்பதிகள் நிறைய பேர் ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும். இந்த மாதிரி பலவிதமான ஒரு நல்லது இந்த பிரபஞ்சம் மீனராசி நண்பர்களுக்கு தரப்போகுதுங்க. பயன்படுத்திக்கோங்க. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இது மீனராசி நண்பர்களுக்கு ரெண்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணம். பயன்படுத்திக்கோங்க. உழைப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சரியா? உழைப்போட நம்மளுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தால் தான், நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது அப்படின்ற விஷயங்களை ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். சரியா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.